ஹலோ ஜெரான் ஸ்குவாட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்காக தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் எப்படிலாம் யூஸ் ஆகுது, இந்த அட்டாக்கர்ஸை எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இந்த ப்ரூட் பெட்ஸ் அட்டாக் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சினாரியோ பேஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம். இப்போ நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து உங்க ஃப்ரெண்டோட ஃபோன்ல போட்டோ எடுக்கிறீங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட ஃபோனை கொடுத்துட்டு வெளில போயிடாரு. ஸோ எடுத்த போட்டோவை நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு நீங்க உங்க ஃப்ரெண்டோட ஃபோனை அன்லாக் பண்ணும்போது தான் தெரியுது அவர் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த பாஸ்வேர்ட் தெரியாத பட்சத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு ரேண்டமா அவர பத்தி என்ன தெரியுமோ, அந்த மாரி வச்சு ஒரு நம்பர்ஸ போட்டு நீங்க அன்லாக் பண்ண பார்ப்பீங்க. ஸோ இந்த மாரி ரேண்டமா பண்றது தான் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ங்கிறது. ஸோ ரேண்டமா பாஸ்வேர்ட்ஸ கிராக் பண்றது தான் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். ஸோ இப்ப இது அட்டாக்கர்ஸ் எப்படி கிரியேட் பண்றாங்கங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்டாக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட்ட பத்தி ஒரு சில டீட்டெயில்ஸ கெட் பண்ணி ஒரு லாக் ஃபைல கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லாக் ஃபைல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டார்கெட்டுக்கான பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அத வச்சு அவங்க வந்து ஒன் பை ஒன்னா கிராக் பண்ணுவாங்க. அன்டில் அது கிராக் ஆகுற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லாக் ஃபைல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எய்தர் உங்களுக்கு வந்து நம்பர் சீக்வென்ஸ்ல பாஸ்வேர்ட் இருக்கலாம். இல்ல கேரக்டர்ஸ் கலந்த மாரி பாஸ்வேர்ட்ஸ் இருக்கலாம். ஸோ இப்ப நம்பர்ஸ் கலந்த மாரி இருந்துச்சுன்னா, இப்ப நார்மலா நம்மளுக்கு 0 டூ 9 தான் நம்ம கிட்ட நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாரி நம்பர்ஸ வச்சு அந்த லாக் ஃபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் யூஸ் பண்ணி அட்டாக்கர்ஸ்னால என்னென்ன பண்ண முடியும்ங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப வந்து உங்களோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டேட்டா பேஸஸ்ல இருக்கும். ஸோ அதனால ஒரு வெப்சைட்டோட டேட்டா பேஸ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிராக் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இப்படி கிராக் பண்றது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அட்டாக்கர்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். அண்ட் வந்து ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, மால்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். அண்ட் சோ ஆன் நெறைய கிரெடென்ஷியல்ஸ் வந்து திருட முடியும் நம்மளோட அட்டாக்கர்ஸ்னால. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குதுன்னு எடுத்தீங்கன்னா, ஸோ அட்டாக்கர் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாரி ஒரு லாக் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த லாக் ஃபைல வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட்டோட டிவைஸ்க்கு சென்ட் பண்ணி, ஸோ அந்த கிரெடென்ஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ் ஆகுற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த லாக் ஃபைல்ல இருக்கக்கூடிய மொத்த பாஸ்வேர்ட்ஸையும் ட்ரை பண்ணிட்டே இருக்கும். ஸோ இப்ப இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமா எப்ப வந்து வந்துச்சுன்னா, 1977ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமா வந்து வந்துச்சு. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இது எங்கெங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் வந்து மேஜர் இம்பாக்ட் வந்து ப்ளே பண்ணுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டன்கின் டோனட்ஸ்ல 2015ல நடந்துச்சு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, அலிபாபால வந்து பார்த்தீங்கன்னா 2016லயும், மேக்னெட்டோல 2018லயும், நார்தர்ன் ஐரிஷ் பார்லிமெண்ட்ல வந்து 2018லயும் அண்ட் கனடியன் ரெவென்யூ ஏஜென்சில வந்து பார்த்தீங்கன்னா 2020ல நடந்துச்சு. ஸோ இப்படி நடந்ததுல இப்ப 2025 வரைக்குமே நெறைய ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இப்ப இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் எப்படி நடக்குதுன்னு ஒரு சாம்பிள் வீடியோ நம்ம பார்த்துட்டு வந்துருவோம். ஸோ, இப்ப நம்ம பார்த்த வீடியோல அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டாக்கர் வந்து அவரோட மொபைல் ஃபோன்லேருந்து டார்கெட் ஃபோனுக்கு அந்த ஃபைல சென்ட் பண்றது மூலியமா பாஸ்வேர்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிராக் ஆகுது. ஸோ, இப்ப இந்த மாரி பாஸ்வேர்ட்ஸ் வந்து இப்ப இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் செக்யூரிட்டிங்கிறது ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னு இப்ப பார்க்க போறோம். ஸோ, செக்யூரிட்டி 1ங்கிற இந்த பாஸ்வேர்ட கிராக் பண்றதுக்கு 2001ல இருந்து அண்ட் 2016 வரைக்கும் எவ்வளோ டைம் எடுத்துச்சுங்கிற டேட்டா இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ, 2000ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியர்லி 3 இயர்ஸ் கிட்ட எடுத்துச்சு. ஸோ 4 இயர்ஸ் கிட்ட கரெக்ட்டா எடுத்திருக்கு. அண்ட் 2001ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ் கிட்டயும் அண்ட் சோ ஆன் இதே வந்து இயர் பை இயர் அது அப்படியே டிக்ரீஸ் ஆகி ரொம்ப கிட்ட வந்து ரொம்ப சீக்கிரமாவும் ஹேக் பண்ற அளவுக்கு அந்த பாஸ்வேர்ட் வந்து கிராக் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ டெக்னாலஜி வளர. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய வெப்சைட்ஸ்ல நீங்க லாகின் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் லிமிட்டேஷன்ஸ் மினிமம் கேரக்டர்ஸ் இவ்வளோ இருக்கணும் அண்ட் அதுல வந்து கண்டிஷன்ஸ் நெறைய குடுத்திருப்பாங்க. ஸோ அது இதனால தான். ஸோ ஒரு பாஸ்வேர்டுக்கும் இந்த லென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ்வேர்ட நீங்க கிராக் பண்றதுக்கு டைம் அதிகமா எடுக்கும். ஸோ அத உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். நீங்க அத பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய் பாய். See you in the next video. It's hard to breathe, but that's alright.